நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், அல்லதீன யுக்கீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். மூமின்களை பற்றி, முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய திருக்குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம், மூமின்களை பற்றி முத்தகீன்களை பற்றி வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் ஒரு பண்பு மிக முக்கியமாக கூறப்படும். மூமின்களை பற்றி அல்லாஹ் எந்த இடத்திலெல்லாம் குறிப்பிடுகிறானோ, முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் எந்த இடத்திலெல்லாம் குறிப்பிடுகிறானோ, அவர்கள் தொழுகையை கடைபிடிப்பார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வார்கள், அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்வார்கள், தொழுகையை கடைபிடிப்பார்கள் என்று அல்லாஹ் மூமின்களை பற்றி முத்தகீன்களை பற்றி சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் கொடுக்கக்கூடிய தர்மங்களில் மிக முக்கியமான ஒரு தர்மம் ஈதுல் ஃபித்ர். அந்த பெருநாள் தினத்திற்கு முன்பு நாம் கொடுக்கக்கூடிய ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகிற நோன்பு பெருநாள் தர்மம், ஃபித்ரா தர்மம். அந்த ஜக்காத்துல் ஃபித்ர், சதக்கத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகிற நோன்பு பெருநாள் தர்மத்தை பெருநாளுக்கு முன்பாகவே நாம் கொடுக்க வேண்டும் என்பது நபி அவர்களின் சுன்னத்தாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபித்ரா தர்மத்தை நம் அனைவரின் மீதும் கடமையாக ஆக்கியிருக்கிறார்கள். குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைத்து தரப்பு மக்களின் மீதும் ஃபித்ராவை நபி அவர்கள் கடமையாக ஆக்கியிருக்கிறார்கள். குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும், அடிமை இல்லாதவர்கள் உட்பட அனைவரின் மீதும் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்ற ஃபித்ரா தர்மம் அனைவரின் மீதும் கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. நபி அவர்கள் ஏழையாக இருந்தால் கூட ஒரு தர்மத்தை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஃபித்ராவுடைய தர்மம் தான். அந்த ஃபித்ரா தர்மம் எதற்காக நம் மீது கடமையாக்கப்பட்டது என்பதை ஏற்கனவே நாம் பல முறை மக்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நபி அவர்கள் இந்த ஃபித்ரா தர்மத்தை கடமையாக்கும் பொழுது இரண்டு காரணங்களுக்காக, இரண்டு நோக்கங்களுக்காக நோன்பு பெருநாள் தர்மம் கடமையாக்கப்பட்டதாக நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு நோக்கம், அந்த பெருநாளுடைய தினம், பெருநாள் என்பது அதாவது ஈதுல் ஃபித்ர் என்ற அந்த பெருநாள் தினம் என்பது ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு தினம். அந்த நோன்பு பெருநாளுடைய தினத்தில் எந்த ஒரு ஏழையும் உணவில்லாமல் சாப்பிடாமல் பட்டினி கிடக்கக்கூடாது. அப்போ அந்த பெருநாளுடைய தினம் மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு தினமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த நோன்பு பெருநாள் தினத்தில் அனைத்து ஏழைகளும் நிம்மதியாக வயிறார சாப்பிட வேண்டும், அனைத்து ஏழைகளும் உணவு சாப்பிட வேண்டும் என்பதற்காக இந்த ஃபித்ரா தர்மம் நம் மீது கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. முதல் நோக்கம். இரண்டாவது நோக்கம், நோன்பாளியின் வாழ்க்கையில், அதாவது ஒரு நோன்பாளி நோன்பு வைத்திருக்கும் போது அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில தவறுகள். நாம் நோன்பு வைத்திருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு பயந்து மிக கட்டுப்பாடோடு பேணுதலோடு இருப்போம். எவ்வளவு பேணுதலாக கட்டுப்பாடாக இருந்தாலும் சில சமயங்களில், சில சந்தர்ப்பங்களில் நம்மையும் மீறி நாம் நோன்பாளிகளாக இருப்போம், அல்லாஹ்வுக்காக நோன்பு வைத்திருப்போம், நம்மையும் மீறி சில தவறுகள் நம் வாழ்க்கையில் நடந்துவிடும். அப்படி நோன்பு வைத்திருக்கக்கூடிய நோன்பாளி அவன் நோன்பு வைத்திருக்கும் போது அவனுக்கு ஏற்பட்ட, அவனுடைய அந்த நோன்பின் போது ஏற்பட்ட தவறுக்கு மன்னிப்பு பரிகாரமாகவும், பெருநாளுடைய தினத்தில் ஏழைகள் யாரும் உணவு சாப்பிடாமல் பட்டினி கிடக்கக்கூடாது என்பதற்காகவும் தான் நபி அவர்கள் இந்த ஃபித்ரா தர்மத்தை நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறார்கள். ஃபித்ரா அளவு என்பது நபி அவர்களின் காலத்தில் ஒரு சாவு உணவுப் பொருள் கொடுக்க வேண்டும். பேரிச்சம்பளம், கோதுமை போன்ற நபி அவர்களின் காலத்தில் இருந்த உணவுகளில் ஒரு சாவு அளவுக்கு கோதுமை கொடுக்க வேண்டும் என்று நபி அவர்கள் கடமையாக ஆக்கியிருக்கிறார்கள். ஒரு சாவு என்பது இன்றைக்கு நம்முடைய காலத்தில், நம்ம காலத்தில் 2.5 கிலோ என்ற வீதம் கணக்கிடப்பட்டு இருக்கிறது. ஒரு சாவு நபி அவர்களின் காலத்திலிருந்து அந்த ஒரு சாவு இன்றைக்கு நம்ம காலத்தில் 2.5 கிலோ என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. கோதுமையோ அரிசியோ எந்த உணவுப் பொருளை நாம் கொடுத்தாலும் ஒரு நபருக்கு 2.5 கிலோ கணக்கிட்டு கொடுப்பது கடமை. அவர் ஏழையாக இருந்தாலும், செல்வந்தராக இருந்தாலும், வசதி குறைந்தவராக இருந்தாலும், வசதியானவராக இருந்தாலும், குழந்தைகளில் இருந்து அனைவரின் மீதும் ஒரு நோன்பாளி
அவர் பொறுப்பில் யார் யார் இருக்காங்களோ, அல்லாஹ்வுக்காக நோன்பு வைத்திருக்கக்கூடிய நோன்பாளி, அவருடைய பொறுப்பில் அவரை பெற்ற தாய் தந்தை, அவருடைய பிள்ளைகள், அடிமைகள் உட்பட. நபி அவர்களின் காலத்தில் அடிமை முறை இருந்தது. அப்போ அடிமைகள் இருந்தால் கூட அவருக்கும் அந்த அடிமைக்கும் சேர்த்து அந்த நோன்பாளி பித்ரா தர்மம் கொடுக்க வேண்டும். அல்லது மனைவி பிள்ளைகள் தாய் தந்தையரோடு சேர்த்து அவர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் அந்த நோன்பாளியின் பொறுப்பில் இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கும் சேர்த்து ஃபித்ரா கொடுப்பது அனைவரின் மீதும் கடமை. நாம் இந்த ஃபித்ரா தர்மத்தை அல்லாஹ்வுக்கு பயந்து பெருநாள் தினத்துக்கு முன்பாகவே வழங்கிவிட வேண்டும். ஒரு நபருக்கு 2.5 கிலோ என்ற விதத்தில் இந்த ஃபித்ராவை நாம் அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும். இந்த ஃபித்ரா தர்மம் கொடுப்பதால் ஏழைகள் பெருநாள் தினத்தில் நிம்மதியாக சாப்பிடுகிறார்கள். ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்த உணவளித்த ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்கிறது. நோன்பை வைத்திருந்த நாம் சில சந்தர்ப்பங்களில் நோன்பு ஞாபகம் இல்லாமல், நோன்பு வைத்திருக்கிற நினைவில்லாமல் சில தவறுகளை செய்துவிட்டால் அந்த நோன்பின் போது நாம் செய்த தவறுகள், பாவங்கள் நாம் கொடுக்கிற இந்த ஃபித்ரா தர்மத்தின் காரணமாக மன்னிக்கப்படுகிறது. இதை கருத்திலே கொண்டு சகோதர சகோதரிகள் அனைவரும் பெருநாள் தினத்துக்கு இன்னும் சில தினங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகிற நோன்பு பெருநாள் தினத்துக்கு முன்பாக நாம் இந்த ஃபித்ரா கடமையை சரியாக முறையாக நிறைவேற்ற வேண்டும். நம் எல்லோருடைய ஃபித்ரா தர்மத்தையும் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் நமக்கு நன்மையை தர வேண்டும். வரக்கூடிய ஈதுல் ஃபித்ருடைய நோன்பு பெருநாள் பண்டிகையை அனைத்து உலகத்தில் வாழுகிற ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று அனைவருக்காகவும் இந்த புனித நாட்களில் நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த புனித மாதத்தில் நாம் செய்த அமல்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு அவன் புறத்திலிருந்து நன்மையையும் அவனுடைய மன்னிப்பையும் அருளையும் தருவாளாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.